இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். பசும்பொன் தேவரின் குருபூஜை விழா இன்று யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது. இராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்துள்ள பசும்பொன்னில் விடுதலை போராட்ட வீரரும் முன்னாள் மக்களவை உறுப்பினருமான பசும்பொன் உஜூர் முத்துராமலிங்கத் தேவரின் 118வது ஜெயந்தி விழாவும் 63வது குருபூஜை விழாவும் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. 28ஆம் தேதி காலை ஓதுவார்களின் மங்கள இசை, கணபதி ஹோமம், சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க லட்சார்ச்சனை பெருவிழாவுடன் குருபூஜை விழா தொடங்கியது. இதில் நினைவாலய பொறுப்பாளர் காந்தி மீனாள் மற்றும் முன்னாள் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மதுரை டாக்டர் சரவணன் கலந்து கொண்டார்கள். மேலும் காலை 11 மணிக்கு பிரசாதம் வழங்குதல். இவ்விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர் பெருமக்கள், சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே.யு. பழனிசாமி மற்றும் தேமுதிக, மதிமுக, காங்கிரஸ், பாஜக, நாம் தமிழர் கட்சி, சமுதாய அமைப்பினர், விவசாயிகள் சங்கங்கள் உள்ளிட்டோர் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்த உள்ளனர். தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் வெங்கட்ராமன் போ தலைமையிலான 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வணக்கம். தெய்வீக திருமகன் ஊனா ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா குரு பூஜை இந்த 118வது ஜெயந்தி விழாவும் 63வது குரு பூஜையும் தேவர் திருமகனார் ஐயாவுக்கு இன்றைக்கு விழா முதல் நாள் 28/10/2025 அன்று காலையில் ஆன்மீக விழாவோட துவங்கப்பட்டது. பிள்ளையார்பட்டி பிச்சைக்குருக்கள் அவர்களோட சீடர்களால் தேவர் நினைவாலய அறங்காவலர் காந்திமேனன் நடராஜ தலைமையிலும் இன்று சீரும் சிறப்பாக ஆன்மீக விழா துவங்கப்பட்டது. இன்று அதோட ஆன்மீக விழா துவங்கப்பட்டு இன்றைய விழா ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு பொங்கல் வைக்கிறவர்கள், முடி போடுறவர்கள் அனைத்து மக்களும் 28, 29 தேதிகளில் அனைத்தும் ஐயாவுக்கு வழிபாடு செய்யும்படி தேவர் நினைவாலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாக காந்திமேனன் நடராஜ தேவர் அறங்காவலர் அவர்கள் சார்பாக பணிவுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 30ஆம் தேதி ஆமாம், அது 28, 29ஆம் தேதியில் முதியவர்கள்,
வந்து பெண்கள் அனைவருமே 28, 29 வந்து வழிபாடு செஞ்சு ஐயா தேவர் திருமானாருக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ளும்படி தேவர் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். 30ஆம் தேதி வந்து கூட்டங்கள் அதிகமாக வர்றதுனால பெண்கள் வரலாம் 28, 29 தேதிகளிலேயே அது கர்ப்பிணி பெண்கள்லாம் 29ஆம் தேதி வந்து சாமி ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போகும்படி தேவர் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். 30ஆம் தேதி, ஆமாம் 30ஆம் தேதி பெண்கள் வர தவிர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.